வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். தேர்தலில் பாஜக திமுகவுடன் கூட்டணி இல்லை என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை பனையூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய விஜய், தாவேகா தலைமையில்தான் கூட்டணி அமையும் எனவும், திமுகவுடன் பாஜகவுடன் சமரசம் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை எனவும் திட்டவட்டமாக தெரிவித்தார். கூடி குலைந்து கூட்டணிக்கு போக நாங்கள் திமுகவோ அதிமுகவோ இல்லை என கடுமையாக சாடிய விஜய், தாவேகா எப்போதும் விவசாயிகளுடன் துணை நிற்கும் என உறுதியளித்தார். மேலும் மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக வேற்றுமைப்படுத்தி குளிர்காய பாஜக நினைப்பதாக குற்றம் சாட்டிய விஜய், பாஜகவின் விசமத்தனமான பிளவுவாத அரசியல் தமிழகத்தில் எடுபடாது என்றார். தாவேகா முதலமைச்சர் வேட்பாளராக விஜயை தேர்வு செய்து சென்னை பனையூரில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் ஒருமனதாக முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. சென்னை பனையூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் தாவேகா தலைமையில்தான் கூட்டணி அமைக்கப்படும் எனவும், தேர்தல் கூட்டணி குறித்த முடிவுகளை எடுப்பதற்கு தாவேகா தலைவர் விஜய்க்கு முழு அதிகாரம் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆகஸ்ட் மாதத்தில் தாவேகா மாநில மாநாடு எனவும், செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை விஜய் சுற்றுப்பயணம் எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. விஜயுடன் கூட்டணிக்காக பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறதா என்ற கேள்விக்கு நல்லதே நடக்கும், பொறுத்திருந்து பாருங்கள் என நயினார் நாகேந்திரன் பதில் அளித்துள்ளார். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சென்னை முகப்பேரில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இபிஎஸ்ஸின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயண தொடக்க விழாவில் தாம் பங்கேற்க உள்ளதாகவும், அனைத்து தொகுதியிலும் இபிஎஸ் சுற்றுப்பயணத்தில் பாஜகவினர் பங்கேற்பர் என்று அவர் தெரிவித்தார். மடப்புரம் கோயில் காவலாளி கொலையில் நிகிதா தலைமைச் செயலகத்தில் யாரை தொடர்பு கொண்டு பேசினார் என முதலமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் நயினார் நாகேந்திரன் கேட்டுக்கொண்டார். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டம் அடிக்கல் நாட்டி வைத்தார். வேளாண்மை உழவர் நலத்துறையின் சார்பில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் என்ற புதிய திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 5 பயனாளிகளுக்கு காய்கறி, பழச்செடி மற்றும் பயிர் வகை தொகுப்புகளை வழங்கினார். மேலும் 3 கோடியே 38 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 2 முதன்மை பதப்படுத்தும் மையங்கள், 18 சேமிப்பு கிடங்குகள் உள்ளிட்டவற்றையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் போலீசார் விசாரணையில் உயிரிழந்த அஜித்குமாரை தாக்க அழைத்துச் சென்ற இடத்தில் காவல்துறை வாகனம் நீண்ட நேரம் நிற்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கடந்த 28ஆம் தேதி நகை திருட்டு விவகாரத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அஜித்குமார் என்ற இளைஞர் போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்டார். இந்நிலையில் தனிப்படை போலீசார் அஜித்குமாரை அழைத்துச் சென்று விடுதி அருகே வைத்து விசாரணை மேற்கொண்டதாக கூறப்படும் நிலையில் அங்கு வாகனம் நீண்ட நேரம் நிற்பதும் அதிலிருந்து ஆட்கள் இறங்குவது போன்ற காட்சிகள் வெளியாகியுள்ளது. மடப்புரம் கோயில் ஊழியர் அஜித்குமார் கொலை வழக்கில் அரசின் நடவடிக்கை போதாது என பொதுநல வழக்கு கொடுத்த வழக்கறிஞர் ஹென்றி தீபன் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் மாலை முரசு தொலைக்காட்சிக்கு ஹென்றி தீபன் அளித்துள்ள பிரத்யேக பேட்டியில், நீதிமன்றம் கட்டளையிட்டபடி விசாரணை நல்ல முறையில் நடைபெற்று வருவதாகவும், போஸ்ட்மார்ட்டம் நேர்மையான முறையில் நடைபெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளதால் விசாரணை குறித்து தான் எந்த கருத்தையும் தெரிவிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும், தமிழ்நாட்டில் உள்ள நியாயமான போலீசாரை கொண்டே இந்த விசாரணையை நடத்தலாம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். போலீசார் விசாரணையில் அஜித்குமார் உயிரிழந்த வழக்கில் முதலமைச்சர் பெருந்தன்மையோடு சிபிஐ விசாரணைக்கு சம்மதித்துள்ளதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், காவல்துறை சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொள்ளக் கூடாது எனவும், முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாமல் ஒரு சில காவலர்கள் செய்யும் செயல்கள் அரசுக்கு சங்கடங்களை ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்தார். வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் தற்கொலை வழக்கில் கைதான கணவர் மற்றும் மாமனாருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என அந்த பெண்ணின் பெற்றோர் திருப்பூர் நீதிமன்றத்தில் இடையீட்டு மனு தாக்கல் செய்தனர். திருப்பூர் அவிநாசி பகுதியில் இளம்பெண் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் ரிதன்யாவின் கணவர் மற்றும் மாமனார் கைது செய்யப்பட்டனர்.
இந்நிலையில் இவர்கள் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரிதன்யாவின் பெற்றோர் தாக்கல் செய்த இடையீட்டு மனு மீதான விசாரணை வரும் 7ஆம் தேதி நடைபெறும் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் உயிரிழந்த ரிதன்யாவின் மரணம் வெறும் தற்கொலை அல்ல எனவும் வாழவே முடியாத நிலைக்கு அவரை தள்ளி தற்கொலை செய்து கொள்ள வைத்த திட்டமிட்டு படுகொலை என்றும் சீமான் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரிதன்யா தற்கொலைக்கு காரணமான கணவர் கவின்குமார் மற்றும் அவரது பெற்றோர் மீது அரசியல் அழுத்தம் காரணமாக முறையாக வழக்கு பதியவில்லை என்றும் செய்தி பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்துவதாகவும் எளிதில் பிணையில் வரக்கூடிய வகையிலேயே போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் ஓரணியில் தமிழ்நாடு இயக்க முன்னெடுப்பின் போது முதலமைச்சர் வீடியோ கால் மூலமாக பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். கன்னியாகுமரி மாவட்டம் பெருவிளை பகுதியில் மாநகராட்சி மேயர் மகேஷ் தலைமையில் திமுகவினர் வீடு வீடாக சென்று அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டனர். அப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திடீரென வீடியோ காலில் பொதுமக்களிடம் பேசி நலம் விசாரித்து மக்களுக்கு அரசின் திட்டங்கள் வந்தடைகிறதா என குறைகளை கேட்டறிந்து கலந்துரையாடினார். தோல்வியின் முகமே தமிழிசையே, எங்கள் அக்காவே, வருக வருக என தமிழிசையை விமர்சித்து அமைச்சர் சேகர்பாபு கவிதை கூறியுள்ளார். சென்னை வில்லிவாக்கம் மற்றும் கொளத்தூர் தொகுதிகளில் அமைச்சர் சேகர்பாபு ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை மற்றும் உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் பாஜகவில் யாருக்கு செல்வாக்கு அதிகம் உள்ளது என அனுதினமும் நயினார், அண்ணாமலை, தமிழிசையிடையே போட்டி நிலவி வருவதாக விமர்சித்தார். அதிமுக சார்பில் அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த நலிவடைந்த 171 குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு நலிவடைந்த 171 குடும்பங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார். முன்னதாக அலுவலகத்திற்கு வருகை தந்த எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக நிர்வாகிகள் பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். என்எல்சி நிர்வாகத்தால் பாதிக்கப்பட்ட கரிவெட்டி கிராம மக்களுக்கு நியாயம் கிடைக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்எல்சி விவகாரத்தில் இழப்பீடு தொகையாக 20க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவர்களின் 50 ஏக்கர் நிலங்களை கணக்கீடு செய்து ஏக்கர் ஒன்றுக்கு 10 லட்சம் ரூபாய் வீதம் கருணை தொகையாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த தொகை திமுக கவுன்சிலர் மற்றும் திமுக நிர்வாகிகளின் குடும்பங்களுக்கே வழங்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து இழப்பீடுகளும் திமுகவினருக்கே வழங்குவதுடன் என்எல்சி நிர்வாகம் பாரபட்சம் காட்டுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். நடிகர் கிருஷ்ணாவுடன் கைதான போதைப் பொருள் சப்ளையர் கெவினின் 2 கூட்டாளிகளையும் அரும்பாக்கம் போலீசார் கைது செய்தனர். மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் சப்ளை செய்ததாக ஏற்கனவே அம்பத்தூரை சேர்ந்த தீபக் ராஜ், ஆண்டனி ரூபன், சட்டக்கல்லூரியில் படித்து முடித்த இமானுவேல் ரோகன் மற்றும் நடிகர் கிருஷ்ணாவின் நெருங்கிய நண்பர் கெவின் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் கெவினின் கூட்டாளிகளான வளசரவாக்கத்தை சேர்ந்த அரவிந்த் பாலாஜி, விழுப்புரத்தை சேர்ந்த சுபாஷ் ஆகியோரையும் அரும்பாக்கம் போலீசார் கைது செய்துள்ளனர். தமிழ்நாட்டிற்கு மோடி அரசு செய்த துரோகத்தை சொல்லும் வகையில் எதிர்க்கட்சியினர் வீடுகளுக்கும் சென்று பரப்புரை செய்வதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். நாகையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் மக்களின் நிறைகளை மட்டுமல்ல குறைகளையும் கேட்டறிந்து அதனை செய்து கொடுப்பதாகவும் மத்திய அரசு வழங்க வேண்டிய நிதிகளை வழங்காமல் இருப்பது குறித்து மக்களிடம் எடுத்துரைப்பதாக கூறினார். எவரெஸ்ட் மீது குற்றம் சாட்டுவதற்கு அதன் குறைந்தபட்ச உயரமாவது பெற்று இருக்க வேண்டும் என அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் என அனைத்தையும் தவிர்த்து நேரடியாக முதலமைச்சர் பதவிதான் வேண்டும் என்ற எண்ணத்துடன் தாவேகா தலைவர் விஜய் இருப்பதாக கூறினார். மேலும் அரசியலில் தத்துக்குட்டியாக இருக்கும் விஜய் அரசியலின் மூத்த தலைவருக்கு அறிவுரை வழங்குவது என்பதெல்லாம் அவர் இன்னும் அரசியல் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துவதாக தெரிவித்தார். துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவில் அடுத்த விசாரணையின் போது முடிவு செய்யலாம் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். மனு விசாரணையின் போது இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்துள்ள மனுவை திரும்பப் பெற வேண்டும் என மத்திய அரசு வழக்கறிஞர் துஷார் மேத்தா தெரிவித்தார். தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து விசாரணையின் போது முடிவு செய்யலாம் என கூறி நீதிபதிகள் வழக்கை ஒத்திவைத்தனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே சிறுவன் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இளம்பெண் கைது செய்யப்பட்டார். அஞ்சட்டியை அடுத்த மாவனட்டி கிராமத்தை சேர்ந்த சிவராஜ் பாட்டீல் தம்பதியின் 13 வயது மகன் காரில் கடத்தி கொலை செய்யப்பட்டான். இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் கர்நாடக மாநிலம் உனிசனஹள்ளியை சேர்ந்த மாதேவன் மற்றும் ரதி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். காதலர்கள் இருவரும் அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான விசாரணை நடத்த காலக்கெடு நிர்ணயிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. அதிமுக பொதுக்குழு தீர்மானம் மற்றும் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக ஆரம்பகட்ட விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் 7 வாரங்கள் ஆன பின்னரும் விசாரணை நடத்தப்படவில்லை என்று கூறி ஆரம்பகட்ட விசாரணைக்கு காலக்கெடு நிர்ணயிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது விசாரணை விரைவாக நடத்தப்படும் என்றும் காலக்கெடு நிர்ணயிக்க வேண்டாம் என்றும் தேர்தல் ஆணையம் பதில் அளித்துள்ளது. தன் மீதான வழக்கை ரத்து செய்யக்கோரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஏ.கே. செல்வராஜ் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. தன்னை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஏ.கே. செல்வராஜ் மீது மேட்டுப்பாளையம் நகராட்சி ஆணையர் அமுதா புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக எம்எல்ஏ செல்வராஜ் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் செல்வராஜ் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் வழக்கில் ஆரம்பகட்ட முகாந்திரம் உள்ளதாக கூறி ரத்து செய்ய மறுத்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். நடிகை கௌதமி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். தனது சொத்துக்களை அழகப்பன் என்பவர் அபகரித்து விட்டதாக மத்திய குற்றப்பிரிவு உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் நடிகை கௌதமி புகார் அளித்திருந்தார். இதில் அழகப்பன் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டிருப்பதாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளது. அழகப்பன் மீது 8 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் சாட்சி என்ற அடிப்படையில் நடிகை கௌதமி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜரானார். 2027ஆம் ஆண்டுக்குள் எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் நிறைவு பெற்று செயல்படுத்தப்படும் என மருத்துவமனை நிர்வாக அதிகாரி அனுமந்தா ராவ் தெரிவித்துள்ளார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் குறித்து மருத்துவமனை நிர்வாகி பிரசாந்த் லவன்யா தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மருத்துவக் கல்லூரிக்கான பணிகள் நிறைவடையும் நிலையில் இருப்பதால் 2027 ஜனவரி மாதத்திற்குள் மருத்துவக் கல்லூரிக்கு தேவையான ஆய்வகங்கள், மாணவர்களுக்கான வசதிகள் மற்றும் முதற்கட்டமாக நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் 150 படுக்கைகளுடன் அனைத்து வசதிகளும் செய்து முடிக்கப்படும் என தெரிவித்தார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த அரசு மருத்துவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு வந்தது. தேனி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வரும் நோயாளிகளை சட்டவிரோதமாக தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி அதன் மூலம் மருத்துவர் சொப்பனா ஜோதி மற்றும் அவரது கணவர் சொத்து சேர்த்துள்ளதாக உத்தமபாளையத்தை சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மருத்துவத்துறை இயக்குநர் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளனர். புகார் கொடுக்க வந்தவர்களிடம் கட்ட பஞ்சாயத்து செய்து பணம் பறித்த உதவி காவல் ஆய்வாளரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. சேலம் அஸ்தம்பட்டி பகுதியைச் சேர்ந்த முரளிக்கும் தமிழ் அழகன் என்பவருக்கும் 1,21,00,000 ரூபாய் பணப்பிரச்சனை இருந்து வந்துள்ளது. இது தொடர்பாக புகார் கொடுக்க வந்த முரளியிடம் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் சரவணன் கட்ட பஞ்சாயத்து பேசி 25 லட்சம் ரூபாய் பணத்தை மட்டும் பெற்றுக் கொடுத்துவிட்டு அதற்காக 6 லட்சம் ரூபாயை லஞ்சமாக பெற்றுள்ளார். இதுகுறித்து முரளி சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் தன்னை எதுவும் செய்ய முடியாது என உதவி காவல் ஆய்வாளர் சரவணன் பேசிய வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எந்த ஒரு ராணுவ கூறுகளிலும் சீன பாகங்கள் பயன்படுத்தப்படாது என மத்திய ராணுவ வடிவமைப்பு பணியக ஏடிஜி மேஜர் ஜெனரல் CS மான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ட்ரோன் அமைப்புகளில் பாதிப்புகளை நீக்க கடுமையான சோதனைகள் மற்றும் நெறிமுறைகளை கடைபிடித்து வருவதாக தெரிவித்தார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கூடுதல் காலிக்கோப்பை தர மறுத்த காசாளரை 2 வாடிக்கையாளர்கள் சரமாரியாக தாக்கக்கூடிய CCTV காட்சிகள் வெளியாகியிருக்கிறது.
சேஷாத்திரிபுரத்தில் உள்ள நம்ம ஃபில்டர் காஃபி கடையில் கூடுதல் கோப்பை கேட்டு வாடிக்கையாளர்கள் இருவர் கடையின் காசாளரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது வாக்குவாதம் முற்றிய நிலையில் கோப்பை தர மறுத்த ஊழியரை இருவரும் கடுமையாக தாக்கியுள்ளனர். இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் போலீசார் தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்தனர். ஆந்திர மாநிலம் திருப்பதி அருகே ஃபுட் பாய்சனால் பாதிக்கப்பட்ட 20 மாணவிகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சத்யசாய் மாவட்டத்தில் சோமண்டேவள்ளி அடுத்துள்ள பாபிரெட்டிப்பள்ளி KGPV விடுதியில் மாணவிகள் இரவு உணவாக சாம்பார் சாதம் சாப்பிட்டுள்ளனர். இவர்களில் 20 பேருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை தொடர்ந்து உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர். தற்போது அவர்களின் உடல்நலம் தேறியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதற்கிடையே இது பற்றி அறிந்த ஆந்திர மாநில அமைச்சர் அனகனி சத்யபிரசாத் மாணவிகளிடம் விசாரணை மேற்கொண்டார். பெங்களூருவில் பள்ளி வாகனத்தில் ஏறுவதற்காக சாலையில் வேகமாக ஓடிய மாணவன் மீது அரசு பேருந்து மோதிய பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. பெங்களூரு அடுத்த ஆனைகள் பகுதியைச் சேர்ந்த தனியார் பள்ளி பேருந்து ஒன்று புறப்பட்டு சென்றது. இதனை கண்ட மாணவன் வாகனத்தில் ஏறுவதற்காக ஓடிப்போன போது எதிரே வந்த அரசு பேருந்து மோதி சாலையின் நடுவே விழுந்தார். இந்த காட்சி அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவானது. மேலும் படுகாயமடைந்த மாணவன் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் சாலை வரி செலுத்தாமல் பயன்படுத்தப்பட்ட ஃபெராரி காரை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சாலை வரிகளை செலுத்தாமல் பயன்படுத்தி வரும் வாகனங்களை கண்டுபிடித்து RTO அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அந்த வகையில் 7.5 கோடி மதிப்புள்ள ஃபெராரி ரக சொகுசு கார் ஒன்று மகாராஷ்டிர மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்டு பெங்களூருவில் சுற்றித் திரிந்துள்ளது. இந்த நிலையில் RTO அதிகாரிகள் பதிவுகளை ஆய்வு செய்தபோது அந்த கார் பதிவு செய்யப்படாமலும் 1.45 கோடி சாலை வரி ஏய்ப்பு செய்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து காரை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கர்நாடகாவில் ஏற்பட்ட தீ விபத்தில் என்ஜினின் ஒரு பகுதி சேதமடைந்தது. கர்நாடக மாநிலம் ராம்நகர் மாவட்டத்தில் மைசூரில் இருந்து உதய்பூருக்கு சென்று கொண்டிருந்த ரயில் என்ஜினில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இருப்பினும் ரயிலில் ஏற்பட்ட தற்செயலான தீ விபத்துக்கான சரியான காரணம் இன்னும் தெரிய வரவில்லை. காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 15 பேர் கொல்லப்பட்டனர். இஸ்ரேல் காசா இடையே தொடர்ந்து போர் நீடித்து வருகிறது. இந்த நிலையில் காசா முனையில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்தனர். அதேபோல காசா முனையில் நிவாரணப் பொருட்கள் வாங்க காத்திருந்த பாலஸ்தீனியர்கள் மீது துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த துப்பாக்கிச்சூடில் 20 பேர் உயிரிழந்தனர். துப்பாக்கிச்சூடு நடத்திய ஹமாஸ் ஆயுத குழுவினரா, இஸ்ரேல் பாதுகாப்பு படையினரா என நிவாரணப் பொருட்களை திருடிச் செல்லும் கொள்ளை கும்பலா எனவும் இதுகுறித்து இதுவரை தெரியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது.